இந்த வீடியோவில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரோலில் தான் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுன்னு சிம்பிளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கான கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா ஆகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கான கண்டிஷனை வைக்கிறேன். ஸோ அங்கே நான் ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலை பேஸ் பண்ணி இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயுமே நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிசிஷன் மேக்கிங்னு, இன்னொன்று லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு. டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு டெசிஷன் எடுத்து அந்த டிசிஷன் ட்ரூனா உள்ளே போ, இல்லைனா போகக்கூடாது. அதுதான் என்ன அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ லூப்பிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரேஞ்சிலேருந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அன்டில் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 டைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங். அந்த டிசிஷன் மேக்கிங்குள்ள மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஒன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு 4 டைப் இருக்கு. ஸோ இது 4மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை 4த்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃபோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் பிளாக் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் இருக்கும், நெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கும், உள்ள நம்ம கோட் ஆஃப் லைன் எழுதியிருப்போம், லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளாக் ஆஃபை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதுதான் சின்டாக்ஸ் ஆஃப் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இப்போ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 50 நான் செக் பண்ணணும். இன்கேஸ் அது கிரேட்டர் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. அது என்ன அப்படின்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 15 வேணும். ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ கிளாஸ் test12 வச்சுக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். என்னோட என்ட்ரி பாயிண்டான மெயின் மெத்தட். ஃபஸ்ட்டு என்னோட கோடிங்கோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் கோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் ஒரு ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ ப்ராப்பராக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மெயின் மெத்தட் நான் போட்டுக்கவா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள போயிட்டு ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ உள்ள ஓப்பன் அண்டு க்ளோஸ். இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. என்ன அப்படின்னா இன்ட்டு ஏஸ் ஈக்குவல் டு 17 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இஃப் உள்ளே வந்து ஒரு கண்டிஷன் என்னோட ஏ வந்து கிரேட்டர் தென் 50 நான் செக் பண்ணணும். ஸோ இது 50 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. என்ன அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் என்ன அப்படின்னா it is greater than 15 எனக்கு என்ன ஆகணும்? பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு என்னோட என்ட்ரி பாயிண்ட்குள்ளே போகும். என்ட்ரி பாயிண்ட்குள்ளே போயிட்டு ஏன்ற இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் பேக் எண்டில் ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இஃப் கண்டிஷனுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏல எனக்கு என்ன இருக்குது? 17 இருக்கா? அப்போ 70 கிரேட்டர் தென் 50 ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ அந்த இடத்துல ஒரு டிசிஷன் இருக்குது. இது என்ன டிசிஷன் எடுக்குது அப்படின்னா அது ட்ரூவாக இருக்குமா ஃபால்ஸாக இருக்குமா? ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக் ஆஃப் கோட்குள்ளே போகணும், ட்ரூவாக இல்லை அப்படின்னா பிளாக் ஆஃப் கோட்குள்ளே போகக்கூடாது. அதுதான் ஒரு டிசிஷன். இப்போ வந்துட்டு ஏ வந்து எனக்கு 70 இருக்குது. ஸோ 70 கிரேட்டர் தென் 50 செக் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே என்ன நீங்கள் பிளாக் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சேவ் பண்ணி கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா test12.java தான் என்னோட கிளாஸ் நேமு. ஸோ அதை நான் ஃபைல் நேமாக சேவ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். javac ஃபைல் நேம் டாட் ஜாவா என்டர். நெக்ஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இட் இஸ் கிரேட்டர் தென் 15 வருது. அப்போ என் கண்டிஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ரூ ஆயிருக்கு. ஸோ அதனால் பிளாக் ஆஃப் கோட் ஓப்பன் ஆகி எனக்கு உள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம்.